Hey guys, welcome to our channel Vacancy Vibes. தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதாவது டிஎன்எம்ஆர்பிலேருந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவந்திருக்கு. இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 999 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 58,000 வரைக்கும் இருக்காங்க பேசிக் பேவே உங்களுக்கு. அண்ட் இதில் வாங்க எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 999 வேகன்சி இருக்குது. இதில் கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி, பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இன்னும் மொத்தமாக வேகன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 308 வேகன்சியும், பிசிக்கு பார்த்தீங்கன்னா 264 வேகன்சியும், பிசி முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா 35 வேகன்சியும், எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 200 வேகன்சியும், எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 152, எஸ்சியில் ஏ கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 30 வேகன்சியும், எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 10 வேகன்சின்னு மொத்தமாக 999 வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு. அண்ட் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 19 வெளியே வந்துச்சுங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது சேலரி ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 34க்குள்ளே இருக்கணும். அந்த கேட்டகரி வைஸும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 34க்குள்ளே இருக்கணும். அண்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் 44 கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். டிஸ்ட்ரிபியூட் விடோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது மேக்ஸிமம். ஸோ அதை அப்ளை பண்ணுறப்ப பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்களோட ஏஜ் லிமிட் என்னன்ட்டு. நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு என்னன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நீங்கள் நர்சிங் அசிஸ்டண்ட்கான கோர்ஸ் முடிச்சிருந்தால் போதுங்க. நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மெடிக்கல் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு. அண்ட் இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலில் மென்ஷன் பண்ணிப்பேன். எந்த எக்ஸாமும் கிடையாது. மெரிட் லிஸ்ட் வச்சு தான் வந்து கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நர்சிங் கோர்ஸ் முடிச்சிருந்தா போதுங்க. மெடிக்கல் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து உங்களோட மார்க்ஸ் பேஸ் பண்ணி வந்து மெரிட் லிஸ்ட்டில் எடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட்டும் அண்டு எஸ்எஸ்எல்சி அதாவது நர்சிங் சர்டிஃபிகேட்டும் அண்டு எஸ்எஸ்எல்சிக்கான வெயிட்டேஜ் மார்க் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நர்சிங் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60% 60% எடுத்துருக்கணுங்க. எஸ்எஸ்எல்சி வந்து பார்த்தீங்கன்னா 40 அதாவது 40% வந்து மார்க் எடுத்துருக்கணும். இந்த அளவு இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தாங்க இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் போஸ்ட்டுக்கு. இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூட் விடோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் வந்து சர்வீஸ் சார்ஜாக இருக்குது ஃபீஸு. அண்ட் அதர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 600 வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணால் இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா www.mrbtngov.in அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணான்னு பார்க்கலாம். இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ஆல்ரெடி சொன்னல அந்த அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் உங்களோட வேலிடான மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ ஏன் வேலிடான மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த எம்ஆர்பிக்கான கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரில் தாங்க இருக்கும். ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக கொடுங்க. அண்ட் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் அதாவது ஆன்லைனில் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங், கிரெடிட்டு, டெபிட்டு, மொபைல் வாலெட் இதெல்லாம் வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பே பண்ணுறப்போ அதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களோட சர்டிஃபிகேட்டு, ஜெராக்ஸு, ஃபோட்டோ காப்பி அண்டு சிக்னேச்சர் இதெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் எப்படி செலக்ட் ஆகின்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் சொன்னதில் www.mrbtngov.in இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டட் ஆன கேண்டிடேட்ஸோ வந்து அந்த வெப்சைட்குள்ளே வந்து இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, ஏதாச்சும் கிளாரிஃபை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் 7th floor
359 அண்ணா சாலை டிஎன்எம்பேட் சென்னை 600,006 இந்த அட்ரஸ்க்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அட்ரஸை ஃபில் பண்ணி போஸ்ட் மூலிமா உங்களோட டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களான்றது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வெளியே வந்த நர்சிங் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட வேகன்சி வெப் சேனல் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.